ஹீரோவோட ஒய்ஃப் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போனதால ஹீரோவால வந்து ஒய்ஃப் எல்லாம் இருக்க முடியல. அதே சமயத்துல அவன் ஆல்ரெடி அந்த கம்பெனில வேலை பார்க்கறதால என்ன பண்ணுவானா, என்னுடைய ஒய்ஃப் மாதிரியே எனக்கு ஒரு ரோபோ வேணும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி ஒரு ரோபோ வந்து அவன் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். அவனுடைய ஒய்ஃப் எப்படி இருக்குமோ அதே போல ப்ரோக்ராம் செட் பண்ணி அது கூட குடும்பம் நடத்திட்டு வந்திருக்கான். ஏன்னா ரோபோக்கு வந்து பேசிக்காவே கான்ஸ்டன்டான ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதை வந்து நம்ம சொல்ற மாதிரி கேட்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம்ல சேஞ்ச் பண்ணாதான் அது வந்து நம்ம சொல்றதை கேட்கும். அதே போலதான் இவனு சேஞ்ச் பண்ணிருக்கான். ஒரு நாள் நைட் டைம் அவனுடைய ஒய்ஃப் வந்து எப்படி அவங்ககிட்ட நைட் டைம்ல இருப்பாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி அது கூட வந்து ரொம்ப ஜாலியா இருக்கான். ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகும்போது அந்த ஒய்ஃப் ரோபோ என்ன பண்ணுதுன்னா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா சொல்லுது. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மளோட ஒய்ஃபை விட ரொம்ப சூப்பரா வந்து நம்மள கேரிங்கா பாத்துக்கிறா அப்படின்னு மனசுடைய சந்தோஷப்பட்டுட்டே போறோம். அதே சமயத்துல அந்த ரோபோ என்ன பண்ணுதுன்னா, சரி நம்ம வீட்டுல சும்மா தானே இருக்கோம், இந்த லிப்டிக் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த லிப்டிக் எடுத்து அழுத்தும் போது அது என்ன பண்ணுதுன்னா அந்த லிப்டிக் உடைஞ்சு போகுது. நமக்கு இன்னும் பயிற்சி அதிகமா தேவைப்படுது போல அப்படின்னு அந்த ரோபோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிது.